வெளிநாட்டில் கை நிறைய சம்பளம் வாங்குற பெரிய ஐடி வேலையை விட்டுட்டு பெங்களூரில் வெறும் 50 சதுரடி ரூமில் ஒரு கிரைண்டர் வச்சு இட்லி மாவு அரைச்சி விற்க ஆரம்பித்தார் ஒருத்தர். அன்னைக்கு அவரை பார்த்து சிரித்தவங்க பல பேர். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் இந்தியா முழுக்க பல லட்சம் பேருடைய காலை உணவாக இருக்கிற ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் பிராண்டை உருவாக்கி 5000 கோடிக்கும் மேலான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காரு. 6th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகி கூலி வேலைக்கு போன பையன் உலகமே திரும்பி பார்க்குற பிஸ்னஸ் மேனாக மாறின ஒரு மாசான கதை. கேரளாவில் உள்ள வயநாடு ஒரு சின்ன கிராமம். பிசி முஸ்தபா அப்படிங்கிற அந்த பையனோட அப்பா ஒரு தினக்கூலி தொழிலாளி. வறுமை காரணமாக முஸ்தபாக்கு படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லை. சரியாக படிக்காததால 6ஆம் வகுப்புலேயே ஃபெயில் ஆகுறாரு. இனிமே படிப்பு வராதுன்னு முடிவு பண்ணி அப்பா கூடவே கூலி வேலைக்கு போனார். அப்போ முஸ்தபாவுடைய மேக்ஸ் டீச்சர் மேத்யூ சார் அந்த பையனை தேடி போய் வறுமையை மாற்ற படிப்பு தான் ஒரே வழின்னு புரிய வச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனார். ஃபெயிலான அதே பையன் கஷ்டப்பட்டு படித்து ஸ்கூல் டாப்பராக மாறினார். அதுக்கப்புறம் என்ஐடி கேலிக்கட்டில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அயர்லாந்து, துபாய்னு வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற வேலைக்கு போனார். வெளிநாடுகளில் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் தன்னோட அப்பா அம்மா கூட நேரம் செலவழிக்கணும், அதே சமயம் மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசையில் 2003 பெரிய வேலையை விட்டுட்டு இந்தியா திரும்பி வந்தார். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஐஐஎம் பெங்களூரில் MBA சேர்ந்தார். அந்த நேரத்தில் பெங்களூர் இந்திரா நகரில் அவரோட உறவினர் அப்துல் நாசர் சாய்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மளிகை கடையை நடத்திட்டு வந்தார். அந்த கடைக்கு மாவு சப்ளை பண்ணிட்டு இருந்த நபர் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவரில் ரப்பர் பேண்ட் போட்டு எந்த சுகாதாரமும் இல்லாமல் மாவு கொடுத்துட்டு இருந்தார். அந்த மாவு தரமாக இல்லைன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணதால் அதை மாற்றணும்னு நாசரும் மற்ற உறவினர்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க 2005 நாசர், பிசி முஸ்தபா அப்புறம் அவங்களோட உறவினர்கள்லாம் சேர்ந்து ஏன் நம்மளே மாவு அரைச்சி விற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. உடனே முஸ்தபாவும் அவரோட உறவினர்களும் 25,000 ரூபாய் முதலீடு செஞ்சாங்க. ஒரு சின்ன 50 சதுரடி ரூம், ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, ஒரு சீலிங் மிஷின், ஒரு வெயிட் போடுற மிஷின், ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர்னு வாங்கி தினமும் மாவு அரைச்சி ஒவ்வொரு கடையாக விற்க ஆரம்பித்தாங்க. இந்த பிஸ்னஸ் எடுத்தோன்னெல்லாம் வெற்றி பெறல. ஆரம்பத்தில் 100 பேக்கெட் மாவு விற்கிறதுக்கு அவங்களுக்கு 9 மாதம் ஆச்சாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஐடி ஃப்ரெஷ் ஃபுட். எப்படி இந்த பேர் வந்துச்சு? அவங்க முதல்ல ஆரம்பித்தது இட்லி தோசை மாவு வியாபாரம் தான். அதனால் அவரோட கசின் ஒருத்தர் இட்லி தோசை அப்படிங்கிறதோட சுருக்கமாக ஐடின்னு பேர் வைக்கலான்னு ஐடியா கொடுத்தாரு. அதே நேரத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான வீட்டு முறை உணவுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணுங்கிற அவங்களோட நோக்கத்தை குறிக்கிற மாதிரி ஐடி அப்படிங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருந்ததால அதையே ஃபைனல் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கையை உருவாக்குறது? அதுக்கு முஸ்தபா 2016 செஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் பிஸ்னஸ் உலகத்திலேயே ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதுதான் ட்ரஸ்ட் ஷாப், நம்பிக்கை கடை. பெங்களூர், சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கிற பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சு அதில் ஐடி மாவு பேக்கெட்டுகளை வச்சார். அங்கே கேமரா கிடையாது, சேல்ஸ்மேன் கிடையாது. மக்களே மாவை எடுத்துட்டு காசை பாக்ஸில் போடணும். ஆரம்பத்தில் சில பேர் அந்த பாக்ஸில் செல்லாத காசுகளையும் விளையாட்டில் வர பொம்மை காசுகளையும் போட்டுட்டு மாவை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் முஸ்தபா மக்களை தொடர்ந்து நம்பினார். இந்த திட்டத்தை நிறுத்தலை. கொஞ்ச நாளில் மக்களுக்கே குற்ற உணர்ச்சி வந்து 95% உண்மையான பணம் வர ஆரம்பிச்சது. மக்களை நாம நம்பினா மக்கள் நம்ம பிராண்டை நம்புவாங்க அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலக்காம தரத்தில் எந்த சமரசமும் பண்ணாததால இன்னைக்கு ஐடி ஃப்ரெஷ் ஃபுட், பரோட்டா, பன்னீர், ஃபில்டர் காப்பின்னு பல பொருட்களை விற்கிறாங்க. இந்தியா, துபாய், அமெரிக்கான்னு கொடி கட்டி பறக்கிற இந்த கம்பெனியோட இன்றைய மதிப்பு 5000 கோடிக்கும் மேல். வாழ்க்கையில் ஒரு தடவை தோத்துட்டோன்னு முடங்கி போகாம அந்த தோல்வியையே படிக்கட்டா மாற்றி ஜெயிச்ச முஸ்தபாவோட இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பாடம். இந்த மோட்டிவேஷனான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.